ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஆமாங்க, உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்த இந்த ரீனா ஹெர்பல் ஆயிலை நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெடி பண்ண இந்த ஃபேஸ் பேக்குக்குமே நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது ரெண்டுமே உங்களுக்கு முற்றிலுமே கெமிக்கல்ஸே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பலால் ரெடி பண்ணது. நான் ரெடி பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆயிலை நீங்கள் ஹேருக்குன்னு மட்டும் கிடையாது, மாய்ஸ்சரைசர்ஸ் க்ரீமாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஃபேஸ்க்கு, கைக்கு எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, எங்கள் காலில் இருக்க வெடிப்பு கூட அழகாக போயிடுச்சுங்க, எங்கள் கையில் இருக்க ஒரு மாதிரி சொரசொரப்பான வறண்ட தன்மை கூட அழகாக போயிடுச்சுங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, இது எந்த ஒரு அளவும் கெமிக்கல்ஸ் கிடையாது. நம்ம கெமிக்கல்ஸை விட இயற்கையே அதிக அளவு கொட்டி இருக்குது நம்ம பூமியில் இல்லையா? ஆனால் நம்ம தான் அதை மதிக்கிறதும் இல்லை. இப்போ நமக்கு அதுக்கு டைமும் இல்லை. ஸோ இப்போ என்னென்னா, ஹேர் ஆயில் யூஸ் பண்ண அத்தனை பேருமே கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ணி கொடுங்க மேடம்ட்டு. ஆமாங்க, நாங்கள் இப்போது ஒரு நல்ல ஒரு ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் போட போகிறோம், எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சவங்க வீட்டிலையே அழகாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். முடியாதவங்க இதே மாதிரி எங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அந்த ஷாம்பை செஞ்சு கொடுக்குறோம். ஆமாங்க, இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்களுக்கு இவ்வளோ வரவேற்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு மறுபடியுமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கெமிக்கலையும் என்ன சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ஸ், எல்லாமே கெமிக்கல்ஸை நோக்கி ஓடிட்டுருக்க நாம் அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்காச்சும் இயற்கையாக கிடைக்கிற சத்துள்ள இயற்கையிலே கிடைக்கிற எல்லா பொருட்களையும் அவங்களுக்கு கொடுப்போம். அது அழகுக்காக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, போட்டுக்கிற உடையாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம நாட்டில் விளைஞ்சது, நம்ம நாட்டில் பயிரிட்டது, நம்ம நாட்டில் கிடைச்சதே நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாங்க, இவ்வளோ நாள் வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.